துன்மார்க்கன். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. காற்று பதறடிக்கும் பதர். துன்மார்க்கனுடைய சுபாவத்தை பற்றி சங்கீதக்காரர் விரிவாக சொல்லுகிறார். இவர்களுடைய சுபாவம் நீதிமான்களுடைய சுபாவத்திற்கு நேர் எதிரடையாக இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் நல்ல கனிகளை தருவதில்லை. சோதோமின் கசப்பான திராட்சை காய்களே இவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இவர்கள் நிலத்திற்கு பாரமாய் இருக்கிறார்கள். இவர்களால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் உண்டாகப் போவதில்லை. நீதிமான்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், கனிதரும் விருட்சத்திற்கு ஒப்பானவர்கள், விலையேற பெற்றவர்கள். துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். பதருக்கு எந்தவிதமான பிடிமானமும் இல்லை. காற்று எந்த திசையில் அடித்தாலும் அந்த திசையில் பதர் அடித்துச் செல்லப்படும். பதறினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வீட்டு எஜமான் தன்னுடைய தரையிலும் தூசியை துடைத்து எடுத்து அகற்றிப்படுவது போல துன்மார்க்கரும் நீதிமான்கள் மத்தியில் இருந்து நீக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறார்கள்? காற்று பறக்கடிக்கும் பதர், சீக்கிரமாய் அறுப்புண்டு வாடிப்போகும் புல், அழிந்து போகும் மிருகங்கள், பாம்பாட்டிகள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாத செவிட்டு விரியன், துவண்டு போகிற வில், மாயை, வெள்ளிப்பூச்சு பூசிய ஓடு, கொந்தளிக்கும் கடல், வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத புவர் நிலத்திலும் தங்குபவன், வனாந்திரங்களில் உள்ள நரிகள், கிர்ச்சிக்கிற சிங்கம், இரையை கவுகிற ஓநாய். துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. இவர்கள் குற்றம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கருக்கு நீதிமான்கள் இருக்கிற இடத்தில் ஒரு வேலையும் இல்லை. புதிய எருசலேமிலே அசுத்தமானவர்கள் பிரவேசிப்பதில்லை. துன்மார்க்கர் இந்த உலகத்தில் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். பாவமான காரியங்களை செய்தாலும் தாங்கள் நற்கிரியைகளை செய்வதாக பொய் சொல்லுகிறார்கள். நீதிமான்களுடைய சபையிலே துன்மார்க்கர் மாய்மாலமாய் பிரவேசித்தாலும் அவர்களால் அங்கு நிலைத்து நிற்க முடியாது. பரிசுத்தமான இடத்தில் அசுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே துன்மார்க்கரை அனுமதிப்பதில்லை.